அப்பா நீர் எங்களுடைய அருகில் இருக்கிறீரே, ஹல்லேலூயா. எங்களோடு தங்கி இருக்கிறீரே, எங்களோடு வாசம் பண்ணுகிறீரே அப்பா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை மனதார துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு போதுமானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை தந்து நடத்துகிறவரே, வெற்றி கொடியானவரே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழுக்கும் உரியவர் நீர் ஒருவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே சபையாய் ஒருமித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் மாலை ஆராதனைக்காக, மாலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாளின் மாலை ஆராதனை அப்பா நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவரையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய ஆளுகை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாக திரும்பாதபடிக்கு அப்பா, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரம்பினவர்களாய், உம்முடைய கிருபையின் ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களாய், உம்முடைய வார்த்தை வசனங்களை உட்கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக ஒரு பொருத்தனையோடு கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்பட தேவரீர் கிருபை பாராட்டி நீங்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க. உங்களுடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. மாறாத இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காரலாம். நமக்கு தெரிந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்ற பாடலை நாம் சங்கமாய் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சொல்லுவோமா? இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என்
பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என்னே சரே சொல்லுவோம். தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என்னே சரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் அழைத்து கொண்டீர், அழைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அழைத்து சேர்த்து கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஒரு தீங்கும் தீண்ட முடியாதாமேன். ஹல்லேலூயா. நேசர் நம்மளோடு கூட இருக்கும்போது நாம் எல்லாரும் அப்படியே எழுமின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவினை வினேசர், இனியும் அவர் நம்மளை காத்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2வது மாதத்திலே நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவன் கடந்த மாதம் முழுவதும், கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உங்களுடைய வினேசராய் ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் ஆண்டவரே, இனிமேலும் நீர் எங்களை காத்து நடத்த வல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. எங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் மனதார துதிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம் கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என வசனம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா சத்துருக்களிலிருந்து அப்பா எங்களுக்கு ஜெயத்தை தந்தவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்கி நடத்துகிறதே அப்பா. உம்முடைய வலதுகரம் மகத்துவம் நிறைந்தது என நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வெற்றியாய் நடத்தி கொண்டு வந்தீரே, இம்மட்டுமாய் ஒரு குறை இல்லாமல் நடத்தினீரே. எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவரீர் ஆசீர்வதித்தீரே. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மனதார உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மறவாமல் நினைக்கிற தேவன் நீர் அப்பா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறவாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உற்றார் மறந்தாலும், உறவினர்கள் மறந்தாலும், நண்பர்கள் மறந்தாலும் அப்பா நீர் எங்களை மறவாமல் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி வருகிறே, உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மேல் கிருபை வைத்து ஹல்லேலூயா எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறீரே, உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்றி அறிதல் உள்ள உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனிதனே அந்த நன்றியை எதிர்பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா அப்பா பரம தகப்பன் ஹல்லேலூயா நம்மளை பாதுகாத்து நடத்தின தேவன், வானத்தையும் பூமியையும் கரங்களினாலே உண்டாக்கினவர், வார்த்தையினாலே உண்டு பண்ணின தேவன், அவர் சகலத்தையும் உண்டு பண்ணின தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஐயா.
ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் எஜமானரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு போதுமானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா, எங்களை அழைத்த தேவன் நீர், எங்களை முன்குறித்த தேவன் நீர் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டவர் அப்பா, எங்களை முன்குறித்தவர் அப்பா. இம்மட்டும் நடத்தி வருகிறவர் ஆண்டவரே. இனிமேல் நீர் எங்களை நடத்த வல்லவர் ஆண்டவரே. ஹalleluya. வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்புகிறவர் நீர் அப்பா. ஹalleluya. வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர் நீர் அப்பா. ஹalleluya. அப்பா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களா அப்பா. ஹalleluya. எங்களை கைவிடாமல் ஆண்டவரே. ஹalleluya. தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமந்து கொண்டு செல்வது போல அப்பா, இம்மட்டும் இந்நாள் வரையிலும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, மனதார உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எஜமானரே உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவன் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
விசுவாசி என்று நினைப்பார். சிருஷ்டிக்கும் எஜமான நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டுமா உடைய வார்த்தையில கொண்டு ஆண்டவரே எங்களை தேற்றி அப்பா எங்களை நடத்தி கொண்டு வருகிறே. உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து அப்பா ஸ்தோத்திரிகளுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைபடுங்க அப்பா. உடைய வார்த்தைகளை நாங்கள் அப்படியே உட்கொண்டு அப்பா உடைய வார்த்தையின் வழிகளிலே ஜீவிக்கிற அப்பா தேவரில் எங்களுக்கு கிருபைகளை தந்து நீங்கள் நடத்துங்க அப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. மாறாத இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காரலாம். நாளிலும் ஓய்வு நாள் மாலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே பிரதர் விஜய் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நம் கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல கண்ணு மூடி எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தியானிக்க விருப்பத்தோடு வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் விருப்பத்தோடு அமர்ந்திருக்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் நேரம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவரே எங்களோட பேசுங்க. நீர் சொல்ல வருகிற வார்த்தைகளை உண்மையாய் உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை தாங்க, உண்மையாய் உள்வாங்கி கொள்ளுகிற கிருபையை தாங்க, ஒரே சிந்தையாக நம்முடைய வார்த்தையை வாங்கி கொள்ளுகிற கிருபையை தாங்க. கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாமா? சமூகமே என் வாக்கியமே, உம் சமூகமே என் வாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. எல்லாம் சொல்லலாமா? உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, நான் உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்வுறவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்வுறவே
உறவே நாளெல்லாம் உம் உறவே தேவா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா எல்லாம் உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க உங்க குரலை கேட்க வந்திருக்கிற ஆண்டவரே, உடைய சத்தத்தை கேட்கும் ஆடுகளாய் வந்து நிற்கிற ஆண்டவரே, நீர் எவைகளை சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ, எவைகளை போதிக்க சித்தமாக இருக்கிறீரோ, எவைகளை ஞானமாய் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறீரோ, அந்த ஞான பாலை விரும்பி புசிக்கிற விரும்பி உட்கொள்ளுகிற பிள்ளைகளாய் வந்திருக்கிற ஆண்டவரே, இருதயம் என்னும் நிலத்தை திறந்து தருகிறோம். நீர் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. எல்லா மாம்சீக பேச்சுக்களும் மாம்சீக சிந்தைகளும் மாம்சீக செயல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒழிக்கப்படுவதாக. தடைபட்டிருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். வர வேண்டியவர்கள் சரியாய் வர வேண்டும் என கட்டளை இடுகிற ஆண்டவரே, உங்கள் நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே கலாத்தியர் நிருபத்தில் 2 அதிகாரம் 18 வசனம். கலாத்தியருக்கு பவுல் எழுதின 2 அதிகாரம் 18 வசனம். யாராவது எடுத்தவங்க படிக்கிறீங்களா? கலாத்தியர் 2:18. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை படிச்சிடலாமா? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். இந்த வார்த்தையை பவுல் எழுதுகிறார், ஒரு சபைக்கு எழுதுகிறார், கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார். நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சபை, அவர் ஸ்தாபித்த ஒரு சபைக்கு எழுதுகிறார். அப்படின்னா இது சபைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு சத்தியம். நம்மளை மாதிரி இருக்கிற சபை விசுவாசிகளுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு சத்தியம். யாரோ புறஜாதியருக்கோ ரொம்ப கொடூர பாவிகளுக்கோ எழுதப்பட்ட ஒரு சத்தியம் அல்ல, சபைக்கு எழுதப்பட்ட ஒரு சத்தியம். நீங்கள் இடித்து போட்டவைகளையே மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவர்கள் என்று காணப்படுவீர்கள். இதுதான் நமக்குன்னு மாற்றிட்டு படித்தோம்னா. இந்த வாரம் இந்த 18ஆம் வசனத்தையும் அடுத்த வாரத்தில் 20ஆம் வசனத்தையும் உங்களோட கூட ஆண்டவருக்கு சித்தமானால் பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். இந்த வாரத்தில் இந்த இடித்து போட்டவைகள் எவைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் நம்ம ரட்சிக்கும் பொழுது, என்னைய பார்க்குறீங்களா? ஆண்டவர் நம்ம ரட்சிக்கும் பொழுது ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குதுன்னு பவுல் சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய சத்தியம் என்னவா இருக்கும்னா, நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை உள்ளே கூப்பிடும் பொழுது, உங்களை ரட்சிக்கும் பொழுது ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குது. அது மேபி உங்களுக்கு உங்களுடைய மாமிச கண்கள் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து பரலோக ஜனம் பார்க்க முடிகிறது. அது என்னென்னா, நீங்கள் ஒன்றை இடித்து போடுறீங்களாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில விஷயங்களை இடித்து போடுகிறீர்கள். அந்த இடித்து போட்டவைகள் எவைகள்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு பவுல் சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதையோடு சொல்கிறேன். ஒரு பெரிய ரைஸ் மில் ஒருத்தர் வச்சுருந்தார். அந்த ரைஸ் மில்லு அவங்க தாத்தாவோடது. அவங்க தாத்தா காலத்தில் அந்த ரைஸ் மில் கட்டியிருக்கிறாரு. நல்ல பெரிய இடத்துல கட்டியிருக்கிறார். அந்த தாத்தா மரித்து போய் அவங்க அப்பா வச்சு, அவங்க அப்பா மரித்து போய் இப்போ அவங்க பையன் வச்சுருக்கிறார். ஒரு நாள் அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் வர்றாரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து. நீங்கள் கட்டியிருக்கிற அந்த ரைஸ் மில்லு பாதி தான் உங்கள் பட்டா, மீதி புறம்போக்கு இடத்த வளைச்சி போட்டு கட்டியிருக்கீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காம்பவுண்ட் வாலெலாம் இடித்து நீங்கள் மாற்றி கட்டிக்கணும் அப்படின்றார். உடனே இவர் கொஞ்சம் யோசித்துட்டு பெருந்தன்மையாக, சரி
நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லா காம்பவுண்ட் வாலையும் சிமெண்ட் வாலையும் இடிச்சு கட்டிட்டு அவருக்கு மாத்திரம் ஒரு பவுண்ட்ரி கரெக்டாக பட்டா லேண்டில் ஒரு பவுண்ட்ரி போட்டு அதுக்கு கம்பி வெளி போட்டுட்டார். கொஞ்ச நாள் ரைஸ் மில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியூர்லேருந்து அவங்க உறவினர், அவங்க சித்தப்பா ஒருத்தர் வர்றார். அவங்க சித்தப்பா வந்து பார்த்துட்டு, என்னடா இப்படி இடிச்சு போட்டிருக்க, என்ன ஆச்சு? இல்லை, இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வந்து சொன்னாங்க, ரொம்ப நியாயமாக பட்டுச்சு, எனக்கு ஒரு உணர்த்துதல் இருந்துச்சு, எனக்கு அது உறுத்திடுச்சு, அதனால் இடித்து போட்டுட்டேன். நம்ம ஏன் புறம்போக்கு இடத்த வளைச்சி போட்டுக்கணும்? அது நியாயம் இல்லையே. சரி, ஆனால் சித்தப்பா என்ன சொல்கிறாரு, அட போடா, ஊரெல்லாம் எப்படி இருக்காங்க, நீ என்ன ரொம்ப ஒழுக்க சீலை மாதிரி பேசிகிட்டு இருக்கியே, அது ஏன்டா வண்டியெல்லாம் உள்ளே நிற்கிது, வண்டி நிப்பாட்ட இவ்வளவு டைட்டாக இருக்குது, வண்டியை மட்டுமாவது வெளியே நிப்பாட்டு. அவங்க சொல்கிறது சரிதான், நீ வண்டியை மட்டுமாவது ரோட்டில் ஓரமாக உன்னோட முள்ளுவேலி ஓரமாக நிப்பாட்டு. இவருக்கு சரி, கேட்க நியாயமாக இருந்துச்சு. அதனால் லாரியை மட்டும் வெளியே நிப்பாட்ட ஆரம்பித்தார். அந்த லாரியை மட்டும் நிப்பாட்டும் போது முதல் நாள் இவருக்கு ரொம்ப பயங்கர பயம். அந்த ஆஃபீஸர் வந்துடுவாரோ, விஏஓ வந்துடுவாரோ, திரும்ப நம்மளை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாரோ. விஏஓ வரல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரும் வரல. நாள் ஆகுது, 1 வாரம் 10 நாள், 1 மாதம் 2 மாதம், ஒருத்தர் வரல. பயம் போயிடுச்சு. திரும்ப சித்தப்பா கொஞ்ச நாள் கழித்து வர்றார். வந்து, என்ன ஆச்சு தம்பி? ஒன்றும் ஆளை சித்தப்பா, யாரும் வந்து எந்த கேள்வியும் கேட்கல. அப்புறம் என்ன, ஓரமாக ஒரு ஷெட்டு ஒன்று போடு, மழையும் வெயில்லையும் வண்டி நிற்கிது இல்லையா, ஓன் காம்பவுண்ட் வால்லேருந்து ஒரு ஸ்டீல் ஷீட்டு ஒன்று போடு, ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு ஒன்று போடு, மழையும் வெயிலும் படாமல் இருக்கட்டும். எப்படி நம்ம வெளியே போய் ஷெட்டு போடுறது? டேய், உன்னோட செவத்தில் தாண்டா அடிக்கிற, தப்பு இல்லைடா, போடுறா. சரின்னு ஒரு ஷீட்டு வாங்கி போட்டாச்சு, லாரியையும் மறைச்சாச்சு. இப்போயும் அதே பதட்டம், திடீர்னு வந்துடுவாங்களோ. 1 வாரம் 10 நாள் பதட்டம் எல்லாம் தணிஞ்சு, பயம் தணிஞ்சு நார்மல் ஆயிடுச்சு. யாரும் வரல. 1 மாதம் 2 மாதம் ஓடிடுச்சு. திரும்பவும் சித்தப்பா வர்றார். இப்போ சித்தப்பா வந்து, இப்போ என்னாச்சு? ஒன்றும் ஆகலை சித்தப்பா, யாரும் வரல. நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் நார்மல் தாண்டா, நீ ஏன்டா ரொம்ப பயந்துக்கிற? சரி, இப்போ என்ன, சுற்றி ஒரு ஸ்டீலில் ஒரு கிரில்லு மட்டும் போட்டுரு, நம்ம வண்டி பாதுகாப்பாக நிற்கணும்ல, ஒரு கிரில்லு மட்டும் போட்டுரு. மேலே ஷெட்டு போட்டாச்சு, சுற்றி கிரில்லு மட்டும் போட்டுக்க. போடலாமா? அவங்க தான் சத்தம் போடுவாங்களே, போடுறா. இந்த ஏற்ற வீட்டுக்காரெல்லாம் போட்டார் பார். சுற்றி கிரில்லு மட்டும் போட்டாச்சு, கிரில்லை போட்டு மறைச்சாச்சு. இப்படி நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்துட்டார். அந்த ஆஃபீஸர் பழைய நோட்டீஸை காட்டி, உங்களுக்கு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் தைரியமாக இப்படி புறம்போக்கு நிலத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அத்துமீறி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மொத்த ரைஸ் மில்லுக்கும் சீல் வச்சுட்டு போயிட்டார். மொத்த ரைஸ் மில்லுக்கும் பதில் சொல்லுங்களேன், சீல் வச்சுட்டு போயிட்டார். இந்த கதையை அப்படியே வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு கதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்குது. நம்ம முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு நம்ம சில பாவங்களை அறிக்கையிட்டு, சில பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே இவைகளை நான் விட்டு விடுகிறேன்னு தீர்மானித்து இடித்து போட்டுறோம். எடுத்து வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எதை இடித்து போட்டோன்னு அங்கே பவுல் சொல்கிறார். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் இடித்து போட்டு. திரும்ப படிக்கிறீங்களா? என்னத்தை இடித்து போட்டோமா? அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கை பிடிச்சப்ப என்னத்தை இடிச்சு போட்டோமா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போன பழைய மனுஷன். அந்த பழைய மனுஷன் சாதாரண மனுஷன் இல்லையா, இச்சைகளாலே கெட்டு போன பழைய மனுஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இச்சைகளாலே கெட்டு போயிருந்த ஒரு பழைய மனுஷனை நீங்கள் இடிச்சு போட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பழைய மனுஷனை அன்னைக்கு இடிச்சு போட்டோம். இடிச்சு போட்ட உடனே பரலோகத்தில் ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னேன். ஆனால் பரலோகம் பண்ண ஒரு ப்ராசஸ் என்னன்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்து 24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயல் ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ப்ராசஸ் நடந்தது? ஒரு பழைய இச்சைகளினால கெட்டு போன ஒரு மனுஷனை பரலோகம் உடைச்சு போட்டது, நமக்காக உடைச்சு போட்டது. ஆமென், ஹல்லேலூயா.
பழைய மனுஷன் உடைஞ்சு போனா உடைக்கப்பட்டது, நான் அறிக்கையிட்டேன், பரலோகம் உடைச்சு போட்டது, எனக்குள்ள ஒரு புதிய ஆவி கொடுக்கப்பட்டது, அதோட மாத்திரம் இல்லாமல் ஒரு புதிய சாயலும் கொடுக்கப்பட்டது. இது பரலோகத்தில் நடந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பவுல் இப்போ என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு நீங்கள் இடிச்சு போட்டீங்கல்ல அந்த பழைய மனுஷன், அந்த இச்சைகளால் கெட்டு போன பழைய மனுஷன், அவனை திரும்ப கட்டிட்டு வர்றீங்கய்யா, அது தவறுன்னு சொல்கிறார். இந்த செய்தியை நான் எடுக்கும்போது இது எப்படி ஒரு சபைக்கு, அதுவும் ஒரு ஈவினிங் சர்வீஸுக்கு சூட்டபுளாக இருக்கும், ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு சொல்கிறதுக்கு பொருந்துமே, இது எப்படி ஒரு சபைக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள பெரிய யோசனை. ஆனாலும் அழுத்தம் தெளிவாக இருந்தது, நடத்துதல் தெளிவாக இருந்தது. இது இந்த ஈவினிங் சர்வீஸ்க்குள்ள சத்தியம்தான். நான் அதில் உறுதியாக இருக்கேன். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் பழைய மனுஷன், இச்சைகளினால கெட்டு போன பழைய மனுஷன் இருக்கிறதுக்கு பாதி பேர் ரொம்ப வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாமே, வாலிபர்கள் இல்லை என்ற யோசனை எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் தெளிவாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியும், இச்சைகளினால கெட்டு போன பழைய மனுஷன் மீண்டும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறான், எங்கேயோ எந்த மூலையிலையோ கோயிலில். அந்த பழைய மனுஷனை திரும்ப கட்டுகிறது லாவை வயலேட் பண்ணுறதுக்கு சமம், பிரமாணத்தை மீறுகிறதற்கு சமம். நான் இடித்து போட்டவைகளையே நான் கட்டுகிறவனானால் நான் லாவை மீறுறேன், சட்டத்தை மீறுறேன், பிரமாணத்தை மீறுறேன். பிரமாணத்தை மீறுகிறதை பரலோகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. அந்த முதல்ல அந்த மனுஷன், அந்த ரைஸ் மில் ஓனரு, அந்த ஆஃபீஸர் வந்து சொன்ன உடனே கேட்டது தான் நீங்கள் ரட்சிப்புக்கு உங்களை விட்டு தந்ததுன்னு அர்த்தம். உங்களை ஒரு சுவிசேஷகரோ ஒரு ஊழியரோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ ரட்சிப்புக்கு நேராக நடத்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு நேராக அவங்கள நடத்தும் போது நீங்கள் அறிக்கையிட்டு ஆமாம் இது தவறு தானே அப்படின்னு அன்னைக்கு விட்டீங்க பாருங்கள், அன்னைக்கு தான் நீங்கள் இடிச்சிங்க எல்லா புறம்போக்கு நிலத்துலையும் நீங்கள் கட்டி வச்சுருந்த காம்பவுண்ட் செவரை, உங்களுக்கு இருந்த எல்லா பழைய மனுஷனையும் அன்னைக்கு தான் இடிச்சிங்க. ஆனால் அந்த சித்தப்பான்னு ஓயாமல் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அந்த சித்தப்பா இன்றைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் பொல்லாத சாத்தான். அந்த சித்தப்பா என்ன பண்ணுவான், சுற்றி இருக்கிற ஜனத்தை காட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னாடி இடித்து போட்ட அந்த இச்சைகளுக்கான ஸ்வாபத்தை, இச்சைகளுக்கான காரியங்களை மெல்ல 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 நீங்கள் சுதாரிக்கிறதற்கு முன்னாடியே வேணுங்கிற அளவுக்கு இன்ஜெக்ட் பண்ணி முடிவில் அதனால் ஒரு பெரிய இழப்பை நம்ம கையில் விட்டுட்டு போயிடறான். அந்த இடிக்கப்பட வேண்டிய இடிக்கப்பட்ட அந்த இச்சைகளுக்கான காரியம் என்னென்ன இன்னும் நான் கையில் வச்சிருக்கிறேன், எதை நான் விடணும், இன்னும் என்ன நான் ஒப்புரவாக வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இச்சைகளினால் கெட்டுப்போன சரீரம்னு பார்த்தோம், பழைய மனுஷன்னு பார்த்தோம். அந்த இச்சைகளினால் கெட்டுப்போன பழைய மனுஷன் என்ன அதிகமாய் விரும்புவான் அப்படின்னா ரகசிய பாவத்தை அதிகம் விரும்புவான். பாலியத்துக்கு அடுத்த ரகசிய பாவத்தை அதிகமாக விரும்புவான். ரகசியமாக அவன் விரும்புகிறத செய்வான். எது ரகசிய பாவம், மற்றவர்களுக்கு அதை நான் சொல்ல முடியாது தைரியமாக, என் சபைக்கு அதை அறிவிக்க முடியாது, என் பெற்றோருக்கு அறிவிக்க முடியாது, என் கணவருக்கு மனைவிக்கு அறிவிக்க முடியாது, என் சபை போதகருக்கு அறிவிக்க முடியாது. எதெல்லாம் அப்படி என்னட்ட இருக்கோ அவையெல்லாம் ரகசிய பாவம். ரகசியமாக நீங்களும் நானும் வைத்து கொள்ளுகிற அந்த மாதிரியான காரியம் வேதத்தின்படி சில உதாரணங்களும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். வேதத்தின்படி அவைகள் எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ரகசியம் அப்படின்னு நினைக்கிறது ரகசியம் இல்லை. நீங்கள் எதெல்லாம் ரகசியம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பரலோகத்தில் ஒரு கூட்ட ஜனம் பார்த்து கொண்டே இருக்கிறது, நரகத்தில் ஒரு கூட்ட ஜனம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ரகசியம் நினைக்கிறது உங்களுக்கு மாத்திரம் வேணாம், இந்த பூமியில் ரகசியமாக இருக்கலாம், பரலோகத்தில் பதிவெடுக்கப்படுகிறது, பரலோகத்தில் பார்க்கப்படுகிறது. வசனம் சொல்லுது, என் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். உமது கண்களுக்கு மறைவாக எங்கே போவேன்.
நாம் ரகசியம் நினைக்கிற எதுவுமே பரலோகத்தில் மூடி மறைக்கப்பட முடியாது. அதே போல தான் பிசாசின் கண்களுக்கும் அவைகள் மறைவாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அவன் போய் நிற்கிறான், யோபுவை பார்த்துட்டு போய் பூமி எங்கு உலாவி பார்த்துட்டு வந்தேன், இதுதான் யோபுவினுடைய காரியம்னு சொல்லி யோபுவின் வாழ்க்கையில் நடந்ததை தெளிவாக பரலோகத்தில் பதிவு செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். எனக்குன்னு ரகசியம்னு எதுவும் இல்லை, பரலோகமும் நரகமும் என் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுன்ற முதல் சிந்தனை எனக்குள்ளே வேணும். ஆமேன், அல்லேலூயா. ரைட், இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தைகளுக்குள்ளே போகலாம், ஒன்றுன்னா போகலாம். நாம் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு முறையாய் திரும்ப வாசிக்கலாம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆமென் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் இடிச்சு போடுறோம்னு பேசியிருக்கோம், இடிச்சு போட்டோம்னு பேசியிருக்கிற அந்த இச்சைகளுக்கு அடுத்த காரியங்களை யாரெல்லாம் திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, யாரெல்லாம் திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அவங்க தேவ சாயலை மறைக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா எனக்கு பரலோகம் கொடுத்தது அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு பழைய மனுஷனை இடிச்சு போட்டு எனக்குன்னு புதுசாக ஒரு சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாயலை என்னுடைய தனிப்பட்ட அந்த இச்சைகளுக்கு அடுத்த ரகசிய பாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் நான் செய்ய துணிகிற ரகசிய பாவங்கள், அந்த தேவ சாயலை மறைச்சு மெல்ல திரும்ப என்னுடைய பழைய சுவாபத்தை கட்டிக்கிட்டே வருதான். நான் தேவ சாயலை மறைக்கிறேன், என் ரகசிய பாவங்கள் தேவ சாயலை மறைக்கிறது. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ரகசியமாய் நான் செய்கிற காரியங்கள், என் ரகசிய பாவங்கள் தேவ சாயலை மறைக்கிறது. நீங்களும் நானும் முதல்ல அதை மனசில் வச்சுக்கணும். நாம் செய்கிறது ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த ஒரு சாயலை நான் மறைக்கிறேன், என் ரகசிய பாவங்கள் தேவ சாயலை எனக்கு மறைக்கிறது. ரெண்டாவது, நாம் எல்லாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்திலும் உலகத்தின் உலவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. வாசிக்கிறீங்களா? 16 சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆமென். 2 இச்சையை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று மாமிசத்தின் இச்சை, மற்றொன்று ஐயா வசனத்தில் தான் போட்டிருக்கேன், கண்களின் இச்சை. 2 இச்சை பவுல் சபைக்கே சொல்லுகிற இச்சை, யோவான் சபைக்கே சொல்லுகிற இச்சை. யோவானும் பவுலும் தங்கள் நிருபங்களை சுவிசேஷமாய் ஜனத்துக்கு எழுதலை, அங்கே இருக்கிற தேவாலயத்துக்கு எழுதலை, சபைகளுக்கு தான் எழுதுறாங்க, மூப்பர்களுக்கு தான் எழுதுறாங்க, பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுறாங்க. அவங்க எழுதின அந்த நிருபத்தில் உள்ள வசனத்தையே ஆதாரமாக வச்சு இன்னைக்கு தியானிக்க நினைக்கிறோம். அப்படி ஒரு சபைக்கு யோவான் எழுதின வசனம் தான் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜனத்தின் நடுவில் இன்னும் உண்டு, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். ரெண்டாவது, நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரகசியமாய் நீங்களும் நானும் சில காரியங்களை விரும்பி செய்கிறது என்னை தேவ அன்பில்லாதவனாய் பரலோகத்தில் காட்டும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, அவைகள் பிதாவினால் உண்டானது அல்ல, அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நான் ரகசியமாய் செய்கிற சில பாவங்கள், சில மீறுதல்கள் என்னை தேவ அன்பில்லாதவனாய் பரலோகத்திலிருந்து பார்க்க வைக்கும். முதல்ல என்ன பண்ணுன்னு பார்த்தோம், என் தேவ சாயலை மறைக்கிறதாய் நம்ம பார்த்தோம். எப்பெல்லாம் நான் ரகசிய பாவத்தில் செயல்படுகிறேனோ ஈடுபடுகிறேனோ அப்பையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ சாயலை நான் மறைக்க பழகுகிறேன், தேவ சாயலை காட்டாமல் மறைக்க பழகுகிறேன், என் பழைய மனுஷனையே திரும்ப கொண்டாந்து காட்ட பழகுறேன் அப்படின்னு பார்த்தோம். இது எபேசியரில். 1 யோவானில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் பழைய காரியங்களை ரகசிய பாவங்களை தொடர்ந்து கொண்டே இருப்பீங்கன்னா அது தேவ அன்பில்லாதவர்களாய் உங்களை என்னையும் பரலோகத்தில் காட்டும். யாரெல்லாம் இன்னும் அப்படிப்பட்ட ரகசியமான பாவங்களை தொடர்ந்து செய்கிறோமோ அவர்களிடத்தில் பரலோகத்தின் அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை, தேவ அன்பை மறுதளிக்கிற ஒரு ஜனமாகவே பரலோகம் பார்க்கும். ஆமென் சொல்கிறீங்களா?
இதில் முக்கியமான ஒரே ஒரு அவயவத்தை மாத்திரம் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அது கண்களின் இச்சை என்கிற வார்த்தையில் வருகிற கண். இந்த கண்ணு சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதுன்னு வேதாகமம் சொல்லுகிறது. கண் என்ன? சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதாயா என்ட்ரன்ஸ்ன்னு அர்த்தம். உங்கள் மாமிசம் தவறாய் செயல்படுகிறதற்கும் உங்கள் மாமிசத்தில் இச்சையான எல்லா கிரியைகளும் வெளிப்படுகிறதற்கும் ஒரே ஒரு நுழைவாயில் என்னவா இருக்கும்னா பிரதான நுழைவாயில். நிறைய நுழைவாயில் இருக்குது, அதில் பிரதானமான நுழைவாயில் இந்த 2 கண்கள் மாத்திரம்தான். இந்த கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சைக்கு நேராக என்ன கொண்டு போய் விட்டுருது. கண்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு விசுவாசி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படுகிற ஒரு சத்தியம். யோபு சொல்கிறாரு, என் கண்களோட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன்யா, என் கண்களோட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளவு ஒழுக்கமான, ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற, ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிற, ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கி பழகின மனுஷன் சொல்கிறாரு, என்னால் இருக்க முடியலை, கண்ணோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன? கண்ணுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு கண்ணுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்றார். இந்த கண்ணில் கவனம் இல்லாது இருந்தால் என் முழு சரீரத்தையும் அது இருளடைய செய்கிறது. இந்த கண்ணில் கவனமாக இருந்தால் என் முழு சரீரமும் வெளிச்சமாக இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கண்ணு மேலே நான் கவனமாக வச்சுருக்கேன்னு நமக்குள்ள ஒரு முதல் கேள்வி வைக்க போகிறோம். நிறைய என்டர்டைன்மெண்ட் இப்போ கைக்கு வந்துருச்சு. நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடு தேடி வந்துருச்சு, கை தேடி வந்துருச்சு. நான் எங்கே போனாலும் கையோடு தூக்கிட்டு போகிறதற்கு வந்துருச்சு. இந்த கையோடு வந்த என்டர்டைன்மெண்ட்டு எப்படியாவது என்னுடைய பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தணும். அதுதான் முதல் நோக்கம். பிசாசின் நோக்கமெல்லாம் அதுவாக மாத்திரம்தான் இருக்க முடியும். எப்படியாவது என் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தணும். எந்த அளவுக்கு நான் அந்த பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்துகிறதற்கு அவனுக்கு இடம் கொடுக்குறேன், இல்லை எந்த அளவுக்கு நான் வலிமையாய் எதிர்த்து நிற்கிறேன். இது விசுவாசிக்கு கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. யோபு சொல்கிறாரு, நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன். எத்தனை பேர் நம்ம கண்ணோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்கிறோம்? எதை பார்க்கலாம், எதை பார்க்க வேண்டாம். இன்னும் எத்தனை பேர் வீடுகளில் நீங்கள் அனுமதிக்கிற ஆனால் ஆண்டவர் விரும்பாத காரியத்தை இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோம்? இன்னும் எத்தனை பேர் ரகசியமாக மொபைல் ஃபோனில் பார்க்க விரும்பாத, சொல்ல விரும்பாத காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம்? இன்னும் எத்தனை பேர் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்காத பார்வையினால் நான் முழு சரீரத்தையும் தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம்? தெரியல. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் நமக்கு கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி. ஒரு கண்ணோட ஒரு ஒப்பந்தம் செய்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லா விழுதலும் பார்க்கதினாலே ஆரம்பிக்கிறது, கண்டதினாலே ஆரம்பிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சில வசனங்களை காட்டுறேன். ஆதியாகமம் 3:6 அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அடுத்து யோசுவா 7:21 நம்ம நேற்று தியானிச்சது ஆகான குறித்து. கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து. ஆதியாகமம் 13:10 வாசிக்கிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இதெல்லாம் ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் நான் கோடு போட்டுட்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, கண்டு கண்டு கண்டு. ஏவாள் அந்த பழத்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு கண்டாங்களாம், அது அவர்களை விழச் செய்தது. அதே போல தான் ஆகான் தன் பார்வைக்கு அந்த வெள்ளி சேக்களும் பொன் சேக்களும் அந்த இரத்தாம்பரமும் ரொம்ப அழகாக இருக்குன்னு கண்டான், அது அவனை விழச் செய்தது. அதே போல தான் லோத்தும் அந்த பக்கம் பூரா செழிப்பாக பச்சை பசேல்னு இருந்திருக்கு, அதை பார்த்து ரொம்ப மயங்கி போனால் அந்த தேசம் அவனை பாழாக்கினது. கண்ணு சரீரத்தின் விளக்குன்றது ரொம்ப ரொம்ப உண்மை. எந்த அளவுக்கு இந்த கண்ணுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் நிச்சயமாய் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு இந்த கண்ணோட ஒரு உடன்படிக்கை இருக்கா? ஏன் கண்ணு சுத்தமானதாக இருக்கா? எப்படி இந்த ஆகான் எது ஒதுக்கப்பட வேண்டுமோ, எது விளக்கப்பட வேண்டுமோ, எது சேர்க்கப்படக்கூடாதோ
அவைகளின் மேலே கண்ணை வச்சு ரகசியமாக பதுக்கி வைக்க ஆரம்பித்தான். ஆகான் அப்படி தானே பண்ணான். எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த வெள்ளியையும் பொன்னையும் அந்த பாபிலோனிய சால்வையும் தனக்குள்ள ரகசியமாக மறைச்சு வைக்க முயற்சி செஞ்சான். எடுக்க வேண்டாம், அவைகள் சேரக்கூடாதது, அவைகள் விளக்கப்பட வேண்டியதுன்னு தெரிஞ்சும் அவைகளை ரகசியமாய் மறைச்சு வைக்க பழகினான். இந்த ரகசியமாய் விளக்கப்பட்டதை மறைச்சு வைக்கிறது நல்லதல்ல. வேதம் சொல்லுது அது சாபத்தீடானது. எது விளக்கப்பட வேண்டுமோ, எது மறைக்கப்பட வேண்டுமோ அவைகள் விளக்கப்படணும், அவைகள் மறைக்கப்படணும். அவைகள் கொண்டு வந்து ரகசியமாக நம்மளிடத்துல புதைக்கப்படக்கூடாது. இது கண்களுக்கும் பொருந்தும். இது விளக்கப்படணும், இது ஆகாது அப்படின்னா அது நிச்சயமாக என் கண்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் வேணும். இது ஆகாது, இதை நான் பார்க்கக்கூடாது. இந்த கண்களில் நான் அப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் எனக்குள்ளே போட்டுக்கல, என் கண்ணோட அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் நான் போட்டுக்கல. எதனாலும் பார்ப்பேன், எதனாலும் செய்வேன், எப்படினாலும் விரும்புகிறபடி பார்த்து கொண்டே இருப்பேன்னா அதில் ஆண்டவர் விரும்புகிறது. இந்த ஆகான் மறைத்தான், அது அவனுக்கு சாபமாய் முடிந்தது. வசனம் அப்படி தான் சொல்லுது. இஸ்ரவேலர் சாபத்தீடானதில் குற்றம் பண்ணினார்கள், அது சாபம். விளக்கப்பட வேண்டியது மறைக்கப்பட்டால் அது சாபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், விளக்கப்பட வேண்டியது ஒதுக்கப்பட வேண்டியது நமக்குள்ளே மறைக்கப்பட்டால் அது சாபம். அது எனக்கு மாத்திரம் இல்லை, என் மொத்த குடும்பத்தையும் இழுத்து கொண்டு வந்து விட்டுருது. ஆகானின் மொத்த குடும்பமும் அழிக்கப்பட்டது. ஆகான் செஞ்ச ஒரு தவறுக்காக அவன் வீட்டில் சின்ன பிள்ளை பேரம் பேத்தி எத்தனை பேர் அடிக்கப்பட்டாங்க தெரியலை. ஆனால் அத்தனை பேரையும் மொத்தமாக கூட்டு வந்து கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. இது என்னையை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை, என் மொத்த குடும்பத்தையும் பாதிக்கிறதுன்னு நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ கண்ணின் மேலே ரொம்ப அவசியமான கவனம் வேணும். கண்ணின் மேலே ஒரு ஒப்பந்தம் செய்யணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இந்த கண்ணை நான் பயன்படுத்தணும்னு ஒரு முடிவு செய்யுங்க. இந்த மொபைல் ஃபோன் இன்றைக்கி கைக்கு வந்தது ரொம்ப லகுவாக போயிடுச்சு. நிறைய பேருக்கு விரும்புகிற மணி நேரம் வரைக்கும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற கண்டென்ட் இருக்குது. சில பேரெல்லாம் தேய்ச்சி கட்டை விரல் குட்டையான கதையெல்லாம் இருக்குது. அவ்வளவு நேரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. நெடுநேரமாக எதில் நீங்கள் பயணித்தாலும் அதன் முடிவு பாவம் அப்படிங்கிறத என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். நெடுநேரம் எந்த பொழுதுபோக்குகளை உங்களால் செலவழிக்க முடிஞ்சாலும், உங்களால் பயன்பாட்டுகள் இருந்தாலும் அதன் முடிவு பாவமாக இருக்குன்றதில் மாற்று கருத்தே இல்லை. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், இதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். எந்த காரியத்தில் ரொம்ப நேரம் செலவு பண்ணுறீங்களோ அதன் முடிவு நிச்சயமாய் பரிசுத்த குலைச்சலாக மாத்திரமே இருக்க முடியும். இந்த மொபைல் ஃபோன் நம்ம கைக்கு வந்தது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸாக வந்துச்சு. எத்தனை பேர் அதை கம்யூனிகேஷன் டிவைஸாக மாத்திரம் பயன்படுத்த நினைக்கிறோம், இல்லை எத்தனை பேர் என்னுடைய முழு நாளைக்கு முறைய என்டர்டைன்மெண்ட் டிவைஸாக பயன்படுத்த நினைக்கிறோம்னு ஒரு முடிவெடுக்கணும். அது கம்யூனிகேஷனாக மாத்திரம் பயன்படுத்தினா அதை போல் ஒரு சரியான உபகரணம் நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஆனால் என் முழு ஃப்ரீ டைமுக்கும் தலையை கவிழ்ந்து பார்க்கறதற்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாய் சொல்ல முடியும் எளிதில் சத்ரு உங்களை வீழ்த்துகிறான்னு. நிச்சயமாய் சொல்ல முடியும் எளிதில் சத்ருவால் நீங்கள் வீழ்த்தப்படுகிறீங்க என்ன அப்படின்னு. ரொம்ப எளிதில் சத்ரு தந்திரமாய் உள்ளே வந்துடுவான். ஏன்னா சத்ரு அப்படிப்பட்ட தந்திரக்காரன். ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருந்திருக்காங்க, மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு டீனேஜர். ஆரம்பத்தில் அவங்க பெற்றோர் படிக்கிறதற்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நிறையா எஜுகேஷ்னல் வெப்சைட் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து காசு கட்டி 400-500 காசு கட்டிட்டு அப்படியே கோச்சிங் மாதிரி போட்டுமேன்னு நினச்சி சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அந்த மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கண்டிக்க ஆள் இல்லை, இந்த பொண்ணு கேட்குற மைண்ட்லேயும் இல்லை. நாளாக இந்த மொபைலை பயன்படுத்தி ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டிலையே இல்லை. எங்கன்னு தேடி பார்த்தா தொலை தூரத்தில் ஹைதராபாத்தில் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறாங்க. எங்கே பிடிச்சிருக்கிறாங்க? ஒரு விபச்சார கும்பலில் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறாங்க சில மாதங்களுக்கு பின்னாடி. இதுதான் அதிக நேரம் எந்த பொழுதுபோக்குகளையும் பயன்படுத்துகிறதுனால வந்த விளைவு. கவனமாக இருக்கணும். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட இந்த டிவைஸ் கம்யூனிகேஷனுக்காக மாத்திரம்தான் நான் பயன்படுத்துவேன்னு எத்தனை பேரால் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண முடியுமோ அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியாக நிற்க முடியும். அத்தனை பேரும் தங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே காத்துக்கொள்ள முடியும். இல்லை மனம் போன போக்கில் இருக்கிற ஃப்ரீ டைம் மொபைலுக்கு, இருக்கிற ஃப்ரீ டைம் மொபைல் ஃபோனுக்குன்னு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்களுடைய
தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் ஏராளமான மாறுதல்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுக்கிட்டே வர முடியும். உங்களால் கண்கூடாவே பார்க்க முடியும். மொபைல் ஃபோனை கம்யூனிகேஷனுக்குன்னு பயன்படுத்தி பழகுங்க. டிவி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது, எத்தனை பேரோட டிவி நாளெல்லாம் ஓடுது, அந்த ஓடுறது எத்தனை பேருக்கு பயன்படுற அளவுக்கு ஓடுது. கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள பரிசுத்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். அவங்க கொஞ்சம் கிறிஸ்தவங்கப்பா, அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறது அவங்களோட நடவடிக்கைகளில் உண்டாகிறது. இந்த பரிசுத்த வித்தியாசத்தை என்னால் வீட்டில் செயல்படுத்த முடியுதா? என் வீட்டில் டிவி எவ்வளவு நேரம் ஓடுது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் டிவி ஓடிக்கிட்டே இருக்குன்னா நான் நிச்சயமாக சொல்லுவேன் அது விசுவாச குடும்பமாக இருக்க வாய்ப்பில்லை. நியூஸ் தானே பார்க்குறேன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் மாத்திரம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஐ ஸ்டில் ஃபீல் அது நமக்கு அப்ராப்ரியேட் இல்லை. நீங்கள் என்றைக்கு வேறு பிரிச்சுட்டு வந்து ஆண்டவருக்குன்னு வாழுகிறதுக்குன்னு முடிவு எடுத்துட்டீங்களோ உங்கள் முழு நோக்கம் முழு பார்வையும் ஆண்டவராக இருக்கணும். கொஞ்ச நேரம் நியூஸ் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கிரிக்கெட்டுகளை பார்க்கலாம். ஆனால் எனக்கும் என் கண்ணுக்கும் ஒரு உடன்படிக்கை வேணும். என் ஸ்க்ரீன் டைம் எவ்வளவு நேரத்தை நான் செலவழிக்கலாம், எவ்வளவு நேரத்தை நான் இந்த உலகத்துக்கோ இந்த உலக இன்ஃபர்மேஷனுக்கோ செலவழிக்கலாம், எவ்வளவு நேரம் நான் பைபிளுக்கும் என் ஜெபத்துக்கும் செலவழிக்கிறேன்ற கேள்வி அவசியம். நான் டிவியை பார்க்குற நேரத்தையும் பைபிளை பார்க்குற நேரத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். நான் மொபைலில் பார்க்குற நேரத்தையும் பைபிளை பார்க்குற நேரத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ஆண்டவர் என்னோட பேசுகிறார், இது பிசாசு என்னோட பேசுகிறார். எதற்கு என்னோட இம்பார்ட்டன்ஸுன்றது என் கையில் இருக்குது. யோபு அவ்வளவு பரிசுத்தவான், காரணம் இல்லாமல் இந்த வசனத்தை சொல்ல மாட்டார். கண்களோடு நான் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். என் கண்ணை நான் பாருன்னா பார்க்கும், நான் பார்க்காதன்னா பார்க்காது. அவ்வளவு உறுதியாக இருக்கேன் அந்த அக்ரிமெண்ட்டில். அவ்வளவு போராட்டத்தோடு அதை நடத்திக்கிட்டே இருக்கிறேன். அது போராட்டமாக தான் இருக்கும், அது லகுவாக இருக்காது. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் போராட்டம் தான், நல்ல போராட்டத்தை போராடினேன். கடைசி வரைக்கும் போராடினா தான் அவன் விசுவாச வீரன். ஏன்னா கடைசி வரைக்கும் பிசாசு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பான், எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிடணும்னு. எவ்வளவு வலிமையாக ஆண்டவரின் பலத்தில் என் கண்ணோட ஒரு கமிட்மெண்ட்டோட இதை பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன். ஒரு கமிட்மெண்ட் நமக்கு அவசியம். அது எப்படி இருக்கணும்? என்னுடைய ஸ்க்ரீன் டைமோட என் பைபிள் ரீடிங் டைம் அதிகமாக இருக்கணும். அதுதான் என் கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? என் டிவி நேரத்தை விட என் ஸ்க்ரீன் டைம் மொபைல் ஃபோன் நேரத்தை விட ஒரு படி மேலே என் பைபிள் ரீடிங் இருந்துச்சுன்னா தென் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்றதை உங்கள் பொறுப்புக்கு விட்டுறலாம். 2 மணி நேரம் நான் பார்க்குறேன் என் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா 3 மணி நேரம் பைபிள் ரீடிங் இருந்தால் 2 மணி நேரம் அங்கே பார்க்கலாம். 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வச்சு ஒரு கமிட்மெண்ட்டில் வேலை பாருங்கள், தானாக குறைய ஆரம்பிக்கும். தானாக உங்கள் ஸ்க்ரீன் டைம் குறைய ஆரம்பிக்கும். எனக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. போன வருஷம்லாம் எப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தாலும் ரிலாக்ஸாக இருக்கணும்னு கொஞ்சம் நேரம் அப்படி மொபைல் ஃபோன் எடுத்து பார்ப்பேன். மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறது, இந்த வீடு கட்டுறதை குறித்து நிறைய வீடியோ பார்ப்பேன். வேறு என்ன டிசைன் போடலாம், வேறு என்ன இன்டீரியர் பண்ணலாம், இப்படியே பார்ப்பேன். நான் ஒரு 7:45 வீட்டுக்கு வர்றேன்னு வச்சா 8:30-9 வரைக்கும் ஓடிடும். நம்ம டைம் போகிறதே தெரியாது. குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த டைம் போயிடும். இது நாளாக அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே சாப்பிட்ட உடனே சோஃபாவில் உட்காந்து அப்படியே ஒவ்வொருத்தையும் வீடு கட்டுறதையா பார்க்கணும், ஒவ்வொருத்தையும் இன்டீரியர் வைக்கிறதையா பார்க்கணும், இப்படி போய்கிட்டே இருக்குது. இது நாளாக ஒரு அடிக்டாக மாறிக்கிட்டே வருது. இதை பார்க்காம இன்றைக்கி அதில் சில சேனல் வேறு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த சேனலில் புதுசாக என்ன வீடியோ போகிறான், அவன் சேனல் பேரை போட்டு பார்க்குற அளவுக்கு அடிக்ட் ஆயாச்சு. நவம்பர் மாதத்தில் ஒரு முடிவெடுத்தேன், இனிமேல் யூடியூபே பார்க்குறதில்ல அப்படின்னு. யூடியூப் பார்க்குறது இல்லைன்னா யூடியூப் எப்போ தேவைப்படுதோ, ஒரு பாட்டு பழகணும், ரொம்ப பழைய காலத்து பாட்டு பழகணும்னா பழைய காலத்து பாட்டு பழகுவோம், இல்லை ஏதோ ஒரு அவசிய தேவை அன்னைக்கு எடுப்போம். மித்த நேரம் 0 யூடியூப் டைம்னு ஒரு முடிவு எடுத்தேன் ஜோம் பண்ணி. அந்த முடிவில் ஆண்டவர் கிருபையினால் இப்போ வரைக்கும் என்னால் நிற்க முடியுது. ஆண்டவர் நம்மளுடைய முடிவுகளை அப்ரிஷியேட் பண்ணுறார். ஆண்டவர் நம்மளுடைய முடிவுகளை ரெகக்னைஸ் பண்ணுறார். நீங்கள் முடிவு மாத்திரம் எடுங்க, ஆண்டவர் பலத்தில் ஆண்டவர் நிற்கிறதற்கு உறுதி தருவார். எனக்கே பெரிய ஆச்சரியம், எப்படி அந்த யோசனையெல்லாம் இல்லாமல் இருக்குது, எப்படி அந்த யோசனையிலேருந்து வெளியே வந்தோம் தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் 0 யூடியூப் டைம் என் லைஃப்பில் எடுத்திங்கன்னா அந்த நவம்பர்லேருந்து இப்போ ஃபெப்ரவரி வரைக்கும் எல்லாராலும் இருக்க முடியும். ஆண்டவரோடு நெருங்குகிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணுறார். ஆண்டவரோடு நெருங்குகிற டுவர்ட்ஸ் ஹிம், ஆண்டவரை பார்த்து பயணிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணுறார், அதை அப்ரிஷியேட் பண்ணுறார். அதுக்கு வேணுங்கிற பலனை அவர் தருகிறார், கிருபையை அவர் தருகிறார். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம வேறு பிரிக்கப்பட்டோன்னா
அது நம்மளுடைய செய்கையில் தெரியணும். முதல்ல எனக்கு ஸ்க்ரீன் டைமே கிடையாதுன்னு சொல்லி பழகுங்க. எனக்கு ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இல்லை. அரை மணி நேரம் காலையில் நியூஸ் பார்ப்பேன், ஈவினிங் அரை மணி நேரம் நியூஸ் பார்ப்பேன், ஏதாவது முக்கியமான தேவையாக இருந்தால் யூடியூப் எடுத்து பார்ப்பேன். 1 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு ஸ்க்ரீன் டைமே இருக்கக்கூடாது, டிவியையும் சேர்த்து. இல்லை டிவியவே நான் மொபைலில் தான் பார்க்குறேன்னா தயவுசெய்து அதை நிறுத்துங்க. எதெல்லாம் பொது வழியில் பார்க்க முடியுமோ அதை பொது வழியில் பாருங்கள். இந்த மொபைலில் பார்க்குறது எல்லாமே எனக்கு ஒரு அந்தரங்கமாய் மாறி போகிறது. இந்த அந்தரங்கத்தில் வருகிற விளம்பரங்கள்லேருந்து, அந்த அந்தரங்கத்தில் அவன் கொடுக்குற அடுத்த லிங்க்லேருந்து எல்லாமே எனக்கு போடப்படுகிற தூண்டில்கள். நாள் விழுகிறதில்ல, 10வது நாள் என்னால் விழுந்துட முடியும். நான் ஆவியில் வலிமையாக இல்லைன்னா நாள் விழுகிறதில்ல, ஆனால் 10வது நாள் விழுந்துடும். அது என்ன தான் இருக்குன்னே போய் பார்த்துடலாமேன்னு போக தோணுது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், 0 யூடியூப் டைம்னு மாறி பாருங்கள், 0 ஃபேஸ்புக் டைம்னு மாறி பாருங்கள், 0 வாட்ஸ்அப் டைம்னு மாறி பாருங்கள். ஆண்டவர் நம்மோட பயணிக்கிறத தாராளமாய் உணர முடியும். ஏன்னா நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு வேற. உலகம் ஓடி திரியுதுன்னா உலகத்துக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் எனக்கு தேவையில்லை. நான் ரொம்ப புத்த பிட்சுகளாக வாழணும்னு சொல்ல வரல. எனக்கு அவசியமானால் தேடுவேன், ஆனால் கண்ட்ரோலை நான் வச்சுருப்பேன். அப்படி ஒரு நிலைமைக்கு வர வேண்டியது ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு இளம் தலைமுறையினருக்கும். இளம் தலைமுறையினர் மாத்திரம் இல்லை, வளர்ந்த விசுவாசிகளுக்குமே அவசியமானது. நிறைய பொழுதுபோக்குறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மொபைல் ஃபோன்லேயே இருக்கிற நிறைய முதியவர்களை என்னால் சொல்ல முடியும், பார்க்க முடியும். சரி, ஸோ என்ன சொல்ல வந்தேன், என் கண்ணுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கா, என் கண்ணுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா? யோபு சொன்னது போல என் கண்ணு சுத்தமாக இருக்கா? 2வது கேள்வி, என் கண்ணு உண்மையிலே சுத்தமாக இருக்கா? என் கண்ணினால் நான் பார்க்குறதெல்லாம் ஒழுக்கமானவைகளா, பரிசுத்தமானவைகளா? என் சரீரத்துக்குரிய பெரிய விளக்கு அது, வெளிச்சம் அது, என்ட்ரன்ஸ் அது, அந்த கண்ணை பரிசுத்தமாய் பாதுகாத்து வைக்கிறேனா? இது முதல் கேள்வி. 2வது நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது, இந்த கண்களின் இச்சைக்கு அப்புறம் 2வதாக ஒரு இச்சை இருக்குது. அதை கொஞ்சம் விரிவாய் பார்த்து முடிக்கலாம். 2வது இருக்கிற இச்சை என்ன? மாம்சத்தின் இச்சை. சொல்லுங்களேன், மாம்சத்தின் இச்சை. யாக்கோபு 1:14, அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுதான் ப்ராசஸ். இது ஒரு சைக்கிள். எப்படி கண்களின் இச்சை ஆரம்பிக்கிற என்ட்ரன்ஸ் புள்ளி, அதுதான் என்ட்ரன்ஸ்னு பார்த்தோம். அது வழியாக தான் உள்ளே போகுது. எந்த பாவ செய்கையை தூண்டுகிற செயல்களும் உள்ளே போகிறதற்கு இன்புட் எதுன்னா என்னுடைய கண்ணு தான் பிரதானமான இன்புட்னு பார்த்தோம். அந்த பிரதானமான இன்புட் உள்ளே போனதுக்கப்புறம் அது எப்படி என் மாம்சத்தில் வெளிப்படுகிறதுன்ற ப்ராசஸை, அந்த செய்முறையை விளக்குகிறது இந்த வசனம். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து, எனக்குள்ளே போன அந்த சிந்தை, எனக்குள்ளே நான் பார்த்த அந்த காட்சி, எனக்குள்ளே பார்த்த அந்த சின்ன சின்ன லிங்குகள், சின்ன சின்ன துணுக்குகள் எனக்குள்ளே மெல்ல டெவலப் ஆகுது. ஏன்னா பிசாசோட வேலை என்ன? சின்ன பொறியாக இருந்தாலும் பெரிய காட்டு தீயாக உருவாக்கிடுவான். 2 நாளில் அது ஒரு பெரிய யோசனையாக எனக்குள்ளே நிற்கும். இச்சையானது கற்பந்தரித்து இப்போ அந்த பாவத்தை செய்கிறதுக்கு நேராக என்ன தூண்டும்? என் சரீரத்தை அழிக்கிறது பிசாசின் நோக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், என் சரீரத்தை அழிக்கிறது பிசாசின் பிரதானமான நோக்கம். என் சரீரத்தை அழிச்சிட்டா எனக்கு இங்கே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமையே போயிடுவேன். அதனால தான் ஒரு முறை ஆண்டவர் இந்த ஒரு கொடூர பிசாசை விரட்டுவார். எனக்கு அந்த சம்பவம் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பிசாசை விரட்டுவார். அவன் கேட்பான், ஐயா அந்த பன்னிகை நடுவில் நான் போகட்டுமான்னு கேட்பான். போயிரு அப்படின்னுவார். அவன் போய் அந்த பன்னிகள் நடுவில் போவான். அந்த பன்னி எல்லாம் மேலிருந்து கீழே விழுந்து மாண்டு போகும். பிசாசின் நோக்கம் அழிக்கிறது மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை அழிக்கிறது மாத்திரம்தான் அவன் நோக்கம். அதுக்கு பயன்படுத்துகிறது அழகாக சுகர் கோட்டட், நல்ல அழகாக தேனை போல இனிக்கிற பாவத்தில் ஆரம்பித்து மெல்ல சரீரத்துக்குள்ளே வந்து இந்த சரீரத்தை பாவத்தை கற்பந்தரிக்க வச்சு ஒரு மரணத்தை விட்டுட்டு போயிடுவான். சரீரத்தை அழிக்கிறதும் ஆத்மாவை அழிக்கிறதும் பிசாசின் தந்திரம். சரி, இந்த ப்ராசஸை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த மாம்சத்தின் இச்சை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே வேலை செஞ்சிச்சு, அந்த மனுஷன் அதனால் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்னு மாத்திரம் பார்த்துட்டு முடிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு நன்கு தெரிந்த பகுதி. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு நாள்
சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, வாசிக்கலாமே. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். என்ன பண்ணாராம்? கண்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டார். முதல் ஆரம்பிக்கிற புள்ளி கண்ணில் தான் ஆரம்பிக்கும், அது மாறவே மாறாது. முதல்ல கண்டார். எப்படி கண்டார்? வெகு சௌந்தரியம் உள்ளவராய் கண்டார். பிசாசு அங்கேருந்து வேலை பார்க்க ஆரம்பித்தான். இந்த இன்புட் வந்துருச்சு, கண்ணுக்கு இந்த இன்புட் போயிருச்சு. இந்த இன்புட்டை எப்படி பாவமாக கன்வெர்ட் பண்ணலாம்? இவன் கண்ணுக்குள்ளே நுழைய வச்சுட்டோம், இந்த கண்ணுக்குள்ளே நுழைய வச்சதை எப்படி பாவமாக கன்வெர்ட் பண்ணலாம்? இது மாத்திரம்தான் அவனுடைய பிரதானமான வேலை. அடுத்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இவனை போட்டு எப்படி ஆகிலும் இதை பாவத்தை கற்பந்தரிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு எல்லா யோசனையும் கொண்டு வந்து கொடுத்துருப்பான். ஆள் யாருமே இல்லை, அரண்மனை பூரா ஃப்ரீயாக இருக்குது, எல்லாரும் சண்டைக்கு போயிட்டாங்க, நீ மட்டும்தான் இருக்கிற, எதிர்த்தாப்புலையும் யாரும் இல்லை, தாராளமாக கூப்பிடலாம், கை காட்டினாலே வந்துடுவாங்க. எல்லா யோசனையும் கொண்டு வந்து கொடுப்பான். இது ப்ராசஸ். எந்த இன்புட் கண்ணுக்கு போனாலும் வேகமாக அந்த இன்புட் கற்பந்தரிக்கிறதுக்கு நிறைய யோசனைகளை நமக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த யோசனைகளை தாவீது கையில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தான். எடுத்து வாசிங்க 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி கண்களின் இச்சையில் ஆரம்பிச்சது இப்போ மாம்சத்தின் இச்சைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அவளை கூப்பிட்டு அவளோட பாவத்தையும் செஞ்சாச்சு. மாம்சத்தில் இச்சையை செய்ய பிசாசு ஏவினான், தூண்டினான், உந்தினான், அதற்கு விழுந்தும் போயாச்சு. இதோட நிற்கிறது இல்லை. ஏன்னா பிசாசு நமக்கு நல்ல சந்தோஷத்தை மாத்திரம் கொடுத்துட்டு போகிறவன் இல்லை, அவ்வளவு நல்லவன் இல்லை பிசாசு. அவன் வந்து ஆரம்பிக்கிறது வேணா தேன் போல இருக்கும், ஆனால் முடிவு நம்ம அழுது புரளுகிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு தான் இந்த சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி ரொம்ப இனிக்க ஆரம்பித்தது தாவீதுக்கு இந்த சம்பவம். கண்ணில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பிசாசு அதை கற்பந்தரிக்க பண்ணால், கற்பந்தரித்த உடனே கூப்பிட்டாச்சு, பாவமும் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு எல்லாம். இதோட முடியலை. இதுக்கப்புறம் தான் பிசாசு தன்னுடைய சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்து வாசிங்க 10ஆம் வசனம். உரியா தன் வீட்டுக்கு போகவில்லை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அவருக்கு ஆள் அனுப்பி சொல்றாங்க, ஐயா நான் கற்பம் தரித்து இருக்கிறேன், இது பாவத்தினால உண்டான கற்பம். இதுக்கு தாவீது தந்திரமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இதோட பை ப்ராடக்ட். எப்படி பாவம் கற்பந்தரித்து இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்குதோ அதோடு சேர்ந்து சில பை ப்ராடக்ட்ஸ் வரும், சில கொசுரும் சேர்ந்து வரும், இன்னும் 4 பாவத்தை சேர்த்து பண்ண வைக்கும். இப்போ இந்த பாவத்தை மூடி மறைக்கிறதற்கு என்ன பண்ணலாம்னு ஒரு திட்டம், தந்திரமாய் ஒரு யோசனை, தந்திரமாய் ஒரு திட்டம். அவன் வீட்டுக்காரனை படையிலிருந்து கூப்பிட்டு வாங்க, அவனை ஒரு 10 நாள் வீட்டில் தங்க விடுங்க, குற்றம் அவன் மேலே போயிடும், இல்லை அதுக்கு காரணக்கர்த்தா அவனாக மாறிடுவான், நான் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருவேன். இப்படின்ற யோசனையில் அவன் வீட்டுக்காரரை கூப்பிட்றாங்க, உரியாவை கூப்பிட்டு, நீ ஒரு 10 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாப்பா, ரொம்ப களைச்சிருப்ப, படையிலிருந்து வந்திருக்கிற. அவன் வைராக்கியமான உண்மையுள்ள மனுஷன். அவன் என்ன பண்ணா, ராஜாட்ட சரின்னு மண்டையாட்டிட்டு கீழே போய் அரண்மனையில் எல்லா சேவர்களோடு சேர்ந்து படுக்கிற மாதிரி படுத்துட்டான். ராஜா என்ன பண்ணாரு, உரியாவுக்கு பின்னாடியே கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டு பின்னாடியே ஆள் அனுப்புறார். அந்த சேவர்கள் பின்னாடியே போயிட்டு வர்றாங்க, ஐயா அவன் கீழே வாசலில் படுத்திருக்கான், வீட்டுக்கு போக மாட்டேன்றான். இப்போ உரியாவை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் டயர்டாக வந்திருக்கியே, வீட்டுக்கு போய் ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே, அவன் போக முடியாதுன்றான். இப்போ பிசாசு அடுத்த தந்திரமாய் யோசனையை கொண்டு வந்து, நல்லா கவனிச்சு பாருங்க, பிசாசு எவ்வளவு தந்திரமாய் ஒரு மனுஷனை அழிக்க வேலை பார்க்குறான்னு. பண்ணது ஒரு பாவம், அந்த பாவத்தை மறைக்க வேறே அநேக பாவத்தோடு சேர்த்து நம்மளை இணைச்சு பரலோகத்தில் ஒரு பெரிய கைதியாக கொண்டு போய் நிறுத்துகிறது அவனுடைய வேலை. குற்றம் பிடிக்கிறதற்கு ஒரு குற்றம் இல்லை, 4 குற்றமையா, இதெல்லாம் அதோட சேர்ந்த கொசுறு குற்றமையான்னு எல்லாத்தையும் நிப்பாட்டுறான். இப்போ என்ன பண்ணுறான், ஐயா இந்த உரியாவை கொண்டு போய் நல்லா சண்டை மும்முரமாக நடக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்துன்னு அவன் கையிலே ஒரு லெட்டரை போட்டு அந்த படைத்தலைவனுக்கு கொடுக்குறான். படைத்தலைவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் அந்த சீல் போட்ட பத்திரத்தை எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். அந்த படைத்தலைவன் பார்க்குறான், இந்த கொண்டு வர்ற மனுஷனை நல்லா சண்டை நடக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிரு,
அவங்க அம்பு என்ன இவன் செத்து போகணும், நம்ம கையில் செத்ததாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜென்டில்மேனாக ஒரு ப்ரொப்போசல் ஒன்று போடுறார். அதே மாதிரி தளபதியும் கொண்டு போய் மும்முரமாக நடக்கிற இடத்துல விட்டுட்டு எல்லாரும் பின் வாங்கிட்டாங்க. அவன் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க அம்பு எய்தாங்க, செத்து போயிட்டான். விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சான். இப்பையும் சரி, யாருக்கும் தெரியாது, ரகசியமாய் நடந்த பாவம், ரகசியமாய் வேறொருவனுக்கு அதை கைமாற்றிட்டோம். இப்போ யாருக்கும் தெரியாது. வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு புருஷனும் இல்லை, அவனும் செத்து போயிட்டான். இப்போ ஓரளவுக்கு நிம்மதி அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பையும் பிசாசு விடுகிறது இல்லை. ஏன்னா அவன் நம்மை அழிக்கிற வரைக்கும் விடமாட்டான், நம்மை இழிவுபடுத்துகிற வரைக்கும் விடமாட்டான், நம்மை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அழுது புரளுகிற வரைக்கும் விடமாட்டான். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இல்லை, அதனால் நான் இந்த அம்மாவை கட்டிக்கிறேன், பாவம் ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக தாவீது அந்த விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டார். ஆனால் அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் தான் தெரியும் பேக்ரவுண்ட் எல்லாம். ஆனால் பொது வெளியில் அது எப்படி பார்க்கப்படுகிறது, ஒரு விதவை பொண்ணுக்கு அவர் வாழ்க்கை கொடுக்குறார். ரொம்ப பெருந்தன்மையான ராஜா நம்ம ராஜா. சரி, உள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. உள்ளே கூப்பிட்டு கணவன் மனைவியாய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை பிறக்குது. அப்போ தான் வேலை ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனம் சொல்லுது, அந்த பிள்ளையை ஆண்டவர் அடித்தார். ஆமென், அல்லேலூயா. கேவலமாக இருந்ததுன்னு சொல்லுது வசனம். அந்த பிள்ளை கேவலமாக இருந்தது, அந்த பிள்ளையை அடித்தார். ஆண்டவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, நாத்தான்னு சொல்லி இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறார். ஸ்டோரியெல்லாம் சொல்லிவிட்டு யாரையா அந்த மனுஷன்னு தாவீதே கோவப்பட்டு கேட்குறாரு, இப்படி அநியாயம் பண்ணுறானே, யார் அந்த மனுஷன்? அந்த மனுஷன் நீர் தான் யா அப்படின்னு சொன்ன உடனே கதறி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறார். ஆண்டவர் எடுத்துக்கல, ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனால் இதற்கான நீதியை சரி கட்டுகிறார். இதை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மீறுதல்களும் தயவாய் மன்னிக்கப்பட்டுன்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அவர் சரி கட்டுதல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் கௌரவத்தை இழக்க வேண்டி வரும், கொஞ்சம் அவமானப்பட வேண்டி வரும், கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு அந்த மறைவான பாவத்திலிருந்து வெளியே வருகிறது எவ்வளவோ நல்லது. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், எப்படி நீ ரகசியமாக இந்த காரியத்தை பண்ணியோ இதே மாதிரி வெட்ட வெளியில் உன் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், நீ கண்ணீர் விடுகிற அளவுக்கு அது நடக்கும்னு சொன்னார். அதே போல் அவனுடைய பையன் வந்தான். சில ஆண்டுகள் கழித்து தாவீதினுடைய மறுமணி ஆட்டிகள் எல்லாம் அரண்மனையின் வெட்ட வெளியில் வெராண்டாவில் வச்சு இதே பாவத்தை ஜனங்களுக்கு முன்பாக செய்தான். தாவீது வெட்கி தலை குனிகிற அளவுக்கு மாறிச்சு. நீங்களும் நானும் ரகசியமாய் பிடித்து வைத்திருக்கிற, ஒதுக்கணும்னு நினைக்கிற, விளக்கணும்னு நினைக்கிற எந்த ரகசியத்தையும் நான் மறைச்சு வைக்க முயற்சி செஞ்சால் அது எனக்கு இழிவாகவே முடியும், எனக்கு அது பெரிய அசிங்கமாகவே முடியும். ஏன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசாசு ஒரு நாள் உங்களை மகிழ்ச்சியாக மாத்திரம் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். அது அவனோட இன்டென்ஷன் கிடையாது. உங்களுக்கு தேனை மாத்திரம் டெய்லி கொடுக்குறவன் இல்லை, அவ்வளவு யோக்கியம் இல்லை. ஆரம்பத்தில் தேனை கொடுத்து உங்களை உள்ள விழ வச்சு உங்களை எப்படி அழிக்கலான்றது தான் அவனுடைய முழு முதற் நோக்கமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் 10:26 எபிரேயர் 10:26 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறே பலி இனி இராமல். சத்தியத்தை அறிகிற அறிவு சபையில் உள்ள எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. சபை விசுவாசிகள், சபை யூத், சபை சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, சபை முதியவர்கள் எல்லோருக்கும் ஒரு நாள் விடாமல் ஒவ்வொரு நாளும் சத்தியம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய், ஆமாம் இது மறைக்கப்பட வேண்டியது, இதை நான் தைரியமாக வெளியே சொல்ல முடியாது, இதை ரகசியமாக தான் நான் செய்யணும், இதை என் பாஸ்ட்டுக்கு சொல்ல முடியாது, இது எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு சொல்ல முடியாது, இதை ரகசியமாக தான் நான் செய்யணும் அப்படின்னா அந்த ரகசியத்தை மனப்பூர்வமாய், ஐயா யதார்த்தமாக திரும்பினேன், பட்டுன்னு கண்ணாடி கிளாஸ் கைதட்டி கீழே விழுந்துருச்சு, இப்படி பாவம் இல்லை. மனப்பூர்வமாக நான் தான் பண்ணுறேன், எல்லா கதவையும் சாத்திக்கிட்டு தான் பண்ணுறேன், எவனும் பார்க்காம இருக்கணும்னு தனியாக போய் உட்காந்து தான் பண்ணுறேன், அதுக்காக திட்டம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேலை பார்த்து தான் போகிறேன். இதுக்கு பேர் மனப்பூர்வமான பாவம்.
மனப்பூர்வமான பாவம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நம்ம வில்லிங்னஸோடு செஞ்சோம்னா அதற்கு பலி செலுத்துகிறதற்கு ஒரு பலியும் இல்லை. ஏன் பலியை இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னா, எல்லா பாவத்துக்கும் நிவாரணம் ஒரு பலி. கிறிஸ்து எனக்காக பலியானார், என்னுடைய எல்லா பாவத்திற்காகவும். ஆனால் ஒரு பாவம் அதில் விளக்கப்பட்டிருக்கிறது. மனப்பூர்வமாய் நான் செய்கிற எந்த பாவமும் பலிகளினாலே நிவர்த்தி செய்ய முடியாது. வாசிங்க, அதனுடைய பார்வையை பரலோகம் எப்படி பார்க்குதான், அப்படி மனப்பூர்வமாக நீங்கள் செய்கிறத பரலோகம் எப்படி பார்க்குதான். 29, தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதித்து பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் இதுதான் மனப்பூர்வமாய் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் பரலோகம் பார்க்கிற பார்வை. ரொம்ப வில்லிங்னஸோட தைரியமாக இது தவறு, பல முறை சபையில் போதிக்கப்பட்டிருக்கு, பல முறை நானே கேட்டிருக்கேன் அப்படின்ற சத்தியம் தெரிந்த பின்பும் நான் அந்த பாவத்தை துணிகரமாய் செய்தால் என்னென்னலாம் பரலோகம் அதை ஈக்குவல் பண்ணி பார்க்குமா? தேவகுமாரனையே காலில் கீழே போட்டு மிதிக்கிறத பார்க்குமா? எனக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்தை மறுதளிக்கிறதாய் பார்க்கும். இது அசுத்தம், இது என் பக்கத்திலே சேர்க்காத அப்படின்னு சொல்லுகிறது எவ்வளவு தைரியம் வேணுமோ அந்த தைரியம் துணிகரமான பாவத்திலிருந்து வெளியே வரும்னு பரலோகம் பார்க்கிறது. கடைசியாக ஆவியானவரை, கிருபையின் ஆவியானவரை அசிங்கமாக நிந்திக்கிறதாய் பார்க்கும். ஐயா, இவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் யூஸ்லெஸ், இவருக்கு ஒரு வேலையும் தெரியாது அப்படின்னு நிந்திக்கிறதற்கு சமமாய் பார்க்கும். எது? மனப்பூர்வமாய். எப்போ? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பெண்ணு. ஊரில் இருக்கிறவனும் மனப்பூர்வமாக தான் செய்வான், என் பக்கத்து வீட்டுக்காரனும் மனப்பூர்வமாக தான் செய்வான், அரசியல்வாதி எல்லா பெரிய ஆட்களும் மனப்பூர்வமாக தான் செய்வான். அவன்லாம் அதுக்கு விளக்கு. ஏன்னா அவனுக்கு அறிவே இல்லை, சத்தியத்தை அறிகிற அறிவே இல்லை. உங்களுக்கு எனக்கும் சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டு. நீங்கள் அறிந்த பின்பு இந்த வேலையெல்லாம் செய்கிறது மிக 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 கொடியதான ஒப்பீட்டில் பரலோகம் பார்க்கிறது. குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறதற்கு உங்களுக்கு எனக்கும் அதிகாரமே இல்லை, உங்களுக்கு எனக்கும் துணிவும் இல்லை, தைரியமும் இல்லை. அவர் சிந்தின ரத்தம் எனக்கு பயனே இல்லை, அது சுத்தமாக இல்லை, இது என்ன ரத்தம் அப்படின்னு நிந்திக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஆவியானவரை நிந்திக்கிறத ஒரு நாளும் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு சேர செய்கிறோமா? எப்போ? துணிகரமான பாவத்தில். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு. என்ன சொல்ல வர்றேன்? இந்த கண்களின் நிச்சயம், மாமிசத்தின் நிச்சயம் விசுவாசிகளுக்குள்ள, சபைகளுக்குள்ள ஒரு நாளும் அனுமதிக்கப்படுகிறது இல்லை, ஒரு நாளும் அனுமதிக்கப்படவே படக்கூடாது. கண்ணு தான் எல்லாத்துக்கும் விளக்கு, எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸு. இந்த கண்ணோட முதல்ல ஒரு உடன்படிக்கையை பண்ணி, எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, எனக்கும் என்னோட வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, எனக்கும் என் சபையில் இருக்கிற ஜனத்துக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு. நான் ஆண்டவருக்கென்று என்னை வேறு விரித்து கொண்டு வாழ விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டியதின் அவசியத்தை உணர்த்துகிறதற்கே இதை சொல்ல வந்தேன். நானும் 10ஓட 11 கூட்டத்தோடு பயணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஆட்களை விட ஆண்டவருக்காக நான் என்னை வேறு பிரித்து கொண்டு உண்மையாய் வாழ ஆசைப்படுகிறேன்னு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவர் அதை ரெகக்னைஸ் பண்ணுறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே அதிக பிரியமாக இருக்கிறார். நான் கண்களின் நிச்சய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, என் கண்ணோட ஒரு உடன்படிக்கை பண்ண பழகிட்டேன்னா, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு நான் ஒரு கிளாசிஃபிகேஷன் போட்டு அதுக்கு ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா என்னால் உண்மையாக சொல்ல முடியும், இந்த மாம்சத்தின் நிச்சயிலிருந்து பெருமளவு வெளியே வர முடியும். மாம்சத்தின் நிச்சயம் என் பக்கத்திலேயே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் நிச்சயமாய் நான் மாற முடியும். ஏன்னா மாம்சத்தின் இச்சை என்னை மாத்திரம் அழிக்கிறதில்லை, நான் மூடி மறைச்சு வைக்கிறதுனால என் மொத்த குடும்பத்துக்கு அது சாபத்தை கொண்டு வருகிறது. ஒன்று. ரெண்டாவது, பிசாசு என்னை மகிழ்ச்சியாய் மாத்திரம் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறவன் இல்லை, எப்படி என்னை இழிவுபடுத்தி, எப்படி என்னை முற்றிலுமாய் டேமேஜ் பண்ணலாம், எப்படி என்னை முற்றிலுமாய் கேவலப்படுத்தலாம், எப்படி என்னை எவ்வளவு சோர்ந்து போக பண்ண முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி சோர்ந்து போக
பண்ணுகிறதற்குரிய எல்லா வேலையும் பண்ணுகிறதற்கு காத்திருக்கிறான். நிச்சயமாக என் சரீரத்தை அழிக்கிறது தான் அவனோட மெயினான நோக்கமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட அந்த துணிகரமான பாவத்தை பரலோகம் வேறு விதமாய் பார்க்கிறது. குமாரனையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் எனக்கா அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் அவ்வளோ எளிதில் தூக்கி எறிகிற அளவுக்கு உங்களுக்கு எனக்கும் தைரியம் இல்லை. அப்படி தைரியம் உள்ளவர்களாய் நம்மளால் வாழ்ந்துட முடியாது, பரலோகம் போயிட முடியாது. நம்ம ஜெபம் பண்ணலாம். எழுந்து நில்லாம். கொஞ்சம் நேரம் எழுந்து நில்லுங்க. இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, என் ஆண்டவரே, எனக்குள்ள ரகசிய பாவங்கள் இன்னும் தொடருமே ஆனால், எனக்குள்ள மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத, மற்றவர்களிடத்தில் காட்ட முடியாத ரகசிய பாவங்கள் இன்னும் தொடருமே ஆனால், தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, நான் தயவாய் அறிக்கையிடுகிறேன்னு அவரை பார்த்து ஒரு விசையாய் சொல்லுங்க. ஒரு நோக்கம் இல்லாமல் வார்த்தை வருகிறதில்லைங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். ஒரு நோக்கம் இல்லாமல் என்னிடத்தில் அந்த வார்த்தையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறதில்லைன்றதில் உறுதியாக இருக்கிறேன். எனக்கும் பொதுதான், உங்களுக்கும் அது பொதுவானது தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை, நான் ரகசியமாய் வைக்கிற என் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை, ரகசியமாய் வைக்கிற அந்த இச்சைகளுக்கு அடுத்த காரியங்களை, அந்த பழைய மனுஷனை, இச்சைகளினால் ஆன அந்த பழைய மனுஷனை, ஒரு காலத்தில் இடிச்சு போட்டவனை மீண்டுமாய் நான் கட்டி கொண்டு வருகிறது ஒருவேளை உண்டானால், தயவாய் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவரிடத்துல ஒப்புரவாகுங்க. தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க ஐயா, என் கண்களினாலே நான் மீறி செயல்படுகிறவைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஐயா, உலகத்துக்கு எனக்கு வித்தியாசமில்லாதபடிக்கு செயல்படுகிற என் செயல்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. உமக்கென்று அழைக்கப்பட்டவன் நான், உமக்கென்று அழைக்கப்பட்டவள் நான், உமக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு வேற ஜோலியாய் வந்திருக்கிற ஆண்டவரே. ஐயா, பக்கத்து வீட்டுக்காரங்களை போல, உலகத்தில் இருக்கிறவர்களை போல வாழுகிற அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் வேற ஜோலியாய் வாழுகிறதற்கு வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே பிரதானம்னு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மாலே போஷிக்கப்படுகிறேன், உம்மாலே நடத்தப்படுகிறேன், உம்மாலே பிழைத்திருக்கிறேன், உமக்கு உண்மையாய் வாழ ஆசைப்படுகிற ஆண்டவரேன்னு கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஐயா. அவரிடத்துல பேசி ஒப்புரவாகி கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரே. என் கண்ணை காத்து கொள்ளுவேன் ஆண்டவரே. இந்த பிரதானமாய் விளக்காய் இருக்கிற இந்த கண்ணை காத்து கொள்ளுவேன் ஆண்டவரே. இந்த கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற ஆண்டவரே. இனிமே இவைகளை பார்ப்பதில்லைன்னு முடிவெடுக்கிற ஆண்டவரே. இனிமே இவைகளை நான் வெறுக்கிறேன், இவைகளை பார்க்காம நான் பயிற்சி செய்வேன் ஆண்டவரே. ஐயா, என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அந்த முதல் அடியை நான் வைப்பேன் ஆண்டவரே. பாவத்துக்கு விலகி ஓடுகிற என் முதல் அடியை வைப்பேன்னு சொல்லுங்க. ஆமென். யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுகிற முதல் அடியை வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது, வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது ஐயா. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஆண்டவரே. தேவையற்ற பார்வை இல்லாத, தேவையற்ற பார்வைகள் இல்லாத கண்ணாய் வைக்க விரும்புகிற ஆண்டவரே. ஐயா, யூடியூப்லையும் தேவையில்லாத ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் என் கண்களை செலவழிக்காம காத்து கொள்ளுவேன் ஆண்டவரே. டிவியில நேரத்தை செலவழிக்காம காத்து கொள்ளுவேன் ஆண்டவரே. ஐயா, என் ஸ்கிரீன் டைம் ஜீரோவாய் மாறட்டும்னு சொல்லுங்க. என் ஸ்கிரீன் டைம் ஜீரோவாய் மாறட்டும் ஆண்டவரே. ஐயா, இப்படிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க ஐயா. ஸ்கிரீன் டைம் ஜீரோவாய் மாறட்டும் ஐயா. என் வாழ்க்கையை அந்த மொபைல் போன் மாத்திரக்கூடாதுன்னு சொல்லுங்க. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஆண்டவரே. உத்தமமாய் வாழுகிற முடிவை எடுக்கிற ஆண்டவரே. உண்மையாய் வாழ முடிவு எடுக்கிற ஆண்டவரே. என் கண்களை கர்த்தர் மேல பதிய வைக்கிற ஆண்டவரே. என் கண்களை கர்த்தர் மேல பதிய வைக்கிற ஆண்டவரே. என் கண்களை வேதத்தின் மேல பதிய வைக்கிற ஆண்டவரே. இதை ஒரு கமிட்மெண்டா எடுக்கிற ஆண்டவரே. மொபைல்ல செலவு பண்ணுகிற நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு அதிகமாய் ஐயா வேதத்துல செலவு பண்ணுவேன்னு கமிட் பண்ற ஆண்டவரே. டிவியில செலவு பண்ணுகிற நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல வேதத்துல செலவு பண்ணுவேன்னு கமிட் பண்ற ஆண்டவரே. என் ஃப்ரீ டைம் மொபைல் டைம் இல்ல ஆண்டவரே. என் ஃப்ரீ டைம் என் ஆண்டவரோடு பேசுகிற டைமாய் மாறட்டும். என் ஃப்ரீ டைம் தேவ சிந்தையுள்ள நேரமாய் மாறட்டும். என் ஃப்ரீ டைம் என் குடும்பத்துக்கான நேரமாய் மாறட்டும். என் ஃப்ரீ டைம் மொபைல் டைமாய் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே
உண்மையா கேட்கிற ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. எல்லா இச்சைகளுக்கும் அடித்தளமா இருக்கிற அந்த கண்களின் இச்சையிலிருந்து நான் விடுதலையாக விரும்புகிற ஆண்டவரே. என் சிந்தையில தீட்டுப்படாதிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிற ஆண்டவரே. கண்களை அப்பா இச்சையோடு பார்த்தாலே பாவம் என்கிற உணர்வு எனக்குள்ளே மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. நான் வேறு பிரிக்கப்பட்ட ஆசாரியன் என்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிரதான ஆசாரியன் எனக்காய் காத்து கொண்டிருக்கிறார் ஐயா. நான் கோயில் வேலை செய்கிறதற்கென்று அழைக்கப்பட்ட ஆசாரியன் என்கிற உணர்வோடு ஐயா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி கேளுங்க ஐயா. என் பலவீனங்களை மன்னிங்க ஆண்டவரே. என் பலவீனங்களிலிருந்து வெளியே வர மன்னிங்க ஆண்டவரே. என் பலவீனங்களிலிருந்து வெளியே வர கிருபையை தாங்க ஆண்டவரே. ஐயா நீர் அக்கினியா என் மேல இறங்கினால் அவைகள் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா உம்முடைய அக்கினியினாலே சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியினால தேவ பலனால சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவைகளை கொண்டு வந்து உங்க பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லுங்க. அவைகளை கொண்டு வந்து உங்க பாதத்துல வைக்கிற ஆண்டவரே. அவைகள் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா நான் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற ஆசையா இருக்கிறேன் ஐயா. உமக்காய் ஓடி உழைக்க வாஞ்சித்து இருக்கிற ஆண்டவரே. என் பரமன் பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும்னு வாஞ்சிக்கிற ஆண்டவரே. ஐயா இருளான சரீரத்தோடு அல்ல, வெளிச்சமுள்ள சரீரத்தோடு, என் கண்களில் தெளிவாய் வெளிச்சமுள்ள சரீரத்தோடு என் பரமன் பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்க வாஞ்சையோடு வந்திருக்கிற ஆண்டவரே. என் தகப்பனே இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்க கண்களோடு ஒரு கமிட்மெண்டோட வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கிற ஆண்டவரே. சபையாய் கேட்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்குள்ள வேரூன்றட்டும், இந்த வார்த்தை எங்களுக்குள்ள பலன் தரட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமையடைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் கொடுத்த